அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சேவா கதை சொல்ல போறாங்க. 1287வது நிகழ்ச்சி. ஹலோ டெட் மார்னிங், அதாவது குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறை டெட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கதை. ராஜேஷ்குமார் நாவல்னாவே ஒரு த்ரில்லிங் தான். ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல எங்க இருக்கும் போது இதெல்லாம் படிக்கும் போது அந்த சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது. நிறைய நான் அதிகமா படிச்சது இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, எப்பயாச்சும் படிப்பேன் ராஜேஷ்குமார். சேவா இப்ப அதை எடுத்து பல கதைகள் சொல்லிட்டு வராங்க. நமக்கு ஏற்கனவே ராஜேஷ்குமாரோட சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் பார்ப்போம் என்ன சொல்றாங்க. வாங்க சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ராஜேஷ்குமார் அவர்களின் ஹலோ டெட் மார்னிங் இந்த கதையை தான் சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போடலாம். அந்த டெலிபோன் அழைப்பு வந்த போது விவேக் கனத்த கம்பளி போர்வைக்குள் இருந்தான். விடிய காலை குளிர் இதமாக சுகமாக தூக்கத்தில் சென்ற வாரம் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார். சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஓகே. சுகமான தூக்கத்தில் சென்ற வாரம் கல்யாணத்துக்கு பெண் பார்த்துட்டு வந்த இனிமையான நினைவுகளில் ஒரு நிமிஷம் வாசகர்களே. உங்கள் விவேக் கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து சென்ற வாரம் பெங்களூருக்கு போய் ரூபலா என்கின்ற பெயருள்ள அழகான பெண்ணை பார்த்து வந்திருக்கிறார். திருமண தேதி முடிவான பின் உங்களுக்கு பத்திரிகை வரும். மிதந்த தூக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு, அங்கிருந்த போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவரால் எந்திரிச்சு அந்த தூக்கத்தை விட்டு வெளியே வரவே முடியல, அதை எடுக்கவும் முடியல. என்னடா இந்த போன் நிக்கவே மாட்டேங்குது, இந்த போனை கண்டுபிடிச்சோன்னா கண்டுபிடி திட்டினாரு. திட்டிட்டு வேற வழியே இல்லாம எந்திரிச்சு உட்காந்து அந்த போனை எடுத்து காதுல வச்சுட்டு ஹலோ நான் விவேக் பேசுறேன். அந்த பக்கம் குட் மார்னிங் விவேக், நான் கோகுல்நாத் அப்படின்னோடனே அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு, ஆனா நான் ஆக்சுவலா குட் மார்னிங் சொல்லக்கூடாது, ஹலோ டெட் மார்னிங்னு சொல்லணும். திருப்பியும் கேஸா, இதான் உங்களுக்கு வேலையா கோகுல்நாத்? போன வாரம் நம்ம எங்க போயிருந்தோம்? பெங்களூர் போயிருந்தோம். எதுக்கு போயிருந்தோம்? உங்களுக்கு பொண்ணு பார்க்க. எனக்கு அந்த பொண்ணு ஓகேவா, ரொம்ப பொருத்தமான பொண்ணு. நான் போய் கல்யாண வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்க அந்த கேஸை பாத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. இல்ல விவேக், ஒரே ஒரு நிமிஷம், இந்த கேஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரி, செத்து போனது யாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னோட, செத்து போனது ஆனா பொண்ணான்னு விவேக் கேட்கிறாரு. அது கோகுல்நாத் சொல்றாரு ஆண் அப்படின்னு. என்ன வயசு இருக்கும்? 30 வயசு இருக்கும். எப்படி செத்து போனாரு? கழுத்துல தூக்கு மாட்டிட்டு செத்து போனாரு. அப்படி செத்து போனா அது சூசைடு தானே? அதுக்கேத்துக்கு எனக்கு போன் பண்றீங்க? கேச முடிங்க. இல்ல நீங்க நேரம் கிளம்பி வாங்க, வந்தா தான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். சரி, எங்க இருக்கு சொல்லுங்க, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு விவேக் கேட்கிறாரு. அது கோகுல்நாத் சொல்றாரு, ஜெயில் ரோடு, இந்திரா பார்க், அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அது கீழே தான் அந்த ரூம் இருக்கு, கிளம்பி வாங்க. சரி, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பி வரேன்னு விவேக் அந்த போர்வையை மனசே வராம விட்டு எந்திரிச்சு போய் விறுவிறுன்னு பல்லு விளக்கி குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி வெளியில வராரு. அவருடைய எமகா பைக் ரெடியா நிக்குது. அதுல ஏறி உட்கார்றாரு. அவருடைய சிட்டிசன் வாட்ச்ல பாக்குறாரு, மணி 6:05. மார்கழி மாசம் குளிருது. அதோட கிளம்பி வெளியே வராரு. மார்கழி திங்கள்னு ஒரு கோயில பாட்டு போடுறாங்க. அங்க ஒரு கும்பல் நிக்குது, பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிடுறதுக்காக. அதை தாண்டி அவர் இந்த ஜெயில் ரோடுக்கு வராரு. இந்திரா பார்க் கிட்ட ஒரு சின்ன கூட்டம் நிக்குது. அங்க வண்டியை பார்க் பண்றாரு. பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி போறாரு. அப்ப கோகுல்நாத் தான் முன்னாடி நிக்கிறாரு. வாங்க விவேக் அப்படின்னு இவரை கூட்டிட்டு போறாரு. இவரும் அவரோட ஒன்னா போறாரு. அவர் சொல்றாரு, நாங்க கதவை இன்னும் ஓபன் பண்ணல, இந்த கதவோட ஹோல் வழியா பாருங்க அப்படிங்கிறாரு. இவர் குனிஞ்சு அந்த ஹோல் வழியா பாக்குறாரு. ஒரு ஆளு ஸ்ட்ரெயிட்டா நேரா தொங்கிக்கிட்டு இருக்காரு தூக்குல. அவருடைய கால் கீழே தரையை பார்த்து தொங்குது. கண்ணு பிதுங்கி வெளியே வந்துருச்சு. நாக்கு வெளியே தள்ளி இருக்கு. அவர் உடனே வெள்ளை சட்டையும் கிரே கலர் பேண்ட்டும் போட்டிருக்காரு. இவர் சொல்றாரு, இவர் சூசைடு தானே அப்படிங்கிறாரு. இல்ல விவேக், இன்னொரு தடவை நல்லா உத்து பாருங்க அப்படிங்கிறாரு கோகுல்நாத். இவர் திருப்பி உள்ள உத்து பாக்குறாரு. பார்த்தா அவர் தொங்குறதுக்கும் தரைக்கும் 1.5 அடி கேப் இருக்கு. கீழே ஸ்டூலோ எதுவுமே கிடையாது. அந்த ரூம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கதவு மட்டும்தான், ஜன்னலும் கிடையாது. மத்த 3 பக்கமும் கருங்கல்லால ஆன ஒரு ரூம். இவர் சொல்றாரு, இது கொலை அப்படிங்கிறாரு. உடனே கோகுல்நாத் சொல்றாரு, எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் தூக்கல தொங்கணும்னா ஒரு 1.5 அடிக்கு ஸ்டூல் ஆது வேணும். இந்த ரூம்ல ஸ்டூல்கள் எதுவுமே இல்ல, ரூம் காலியா இருக்கு.
மூணா பக்கமும் செவர் இருக்கு, நல்ல கருங்கல்ல கல்லால கட்டப்பட்டதா இருக்கு, ஜன்னல் கூட கிடையாது. ஒருத்தன் வந்து தொங்கணும்னா இங்க வந்து ஸ்டூல் இருந்தா தானே அதை தள்ளி விட்டா தொங்க முடியும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இத கொலைன்னு எடுத்துக்கிட்டாலும் கொலை பண்ணவன் உள்ள போயிட்டா இவனை தொங்க விட்டுட்டு வெளியே வரணும்ல, வெளியே எப்படி வந்திருப்பான்? இந்த கேஸ நம்ம கொலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தான் இது பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு விவேக் சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிர்மல் குமார், அவர் வந்து சீதக்காரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிர்மல் குமார் நடந்து போறாரு. அவர் விஷ்ணு ரெஃப்ரிஜிரேட்டர்ல 2 வருஷமா வேலை பாக்குறாரு, சர்வீஸ் டெக்னீஷியனா வேலை பாக்குறாரு. அப்போ வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் வந்து நல்லா பார்க்க நல்லா கம்பீரமா இருக்காரு, உயரமா இருக்காரு, நல்ல கலரா இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு பாக்குறதுக்கு. சிகரெட்டே பிடிக்காம ஒரு உதடு வந்து நல்ல சிவப்பா இருக்கு. அந்த ஆபீஸ்ல இருக்க பெண்களுக்கு எல்லாம் வந்து இவர்னா ஒரு கிரஷ் மாதிரி. இவருக்கு அங்க போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த அந்த விஷ்ணு ரெஃப்ரிஜிரேட்டருடைய கம்பெனி தெரியுது, அதுக்குள்ள நுழையிறாரு. அந்த வாட்ச்மேனா ஒரு பெருசா அவர் கேரி பண்ணல, உள்ள போயிடுறாரு. போன உடனே அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அவருக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா வந்து தன்னுடைய பொறுப்பெல்லாம் வந்து நிர்மல்குமார் தலையில போட்டுட்டு ஏத்த வீட்டுல வந்து தினத்தந்தியும் பக்கத்து வீட்டுல இண்டு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காரு. நிர்மல்குமாருக்கு 2 தங்கச்சி, ஒருத்தங்க வசந்தி, ஒருத்தங்க சந்திரா. வசந்திக்கு போன வருஷம் கல்யாணம் பண்ணிட்டாரு, சந்திராக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. சந்திராக்கு இந்த வருஷத்தோட கல்யாணத்தை முடிச்சிடணும், அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே ஆபீஸ்ல போன் கிளீனிங்ல ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணு பேர் வந்து மங்களேஸ்வரி. அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறாரு, அந்த பொண்ணும் அவரை காதலிக்குது. உள்ள போறாரு. அப்ப ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, பயங்கரமா மேக்கப் பண்ணி நல்ல ஸ்டைலா இருக்கு, வாயில லிப்ஸ்டிக் வரைக்கும் எல்லாம் நல்ல பக்காவா போட்டிருக்கு. அந்த பொண்ணு இவரை கூப்பிடுது, நிர்மல் குமார் அப்படிங்குது. இவர் போய் நிக்கிறாரு. அது சொல்லுது, இந்த மாதிரி உங்களை மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி, நான் மேனேஜர் அதுக்குள்ள வந்துட்டாரா? அவர் காத்தாலே வந்துட்டாரு, ஆனா அவர் காரை காணுமே, அது வந்து இதுக்கு போயிருக்கு, சின்ன வேலை இருக்கு, ஒர்க் ஷாப் போயிருக்கு. அப்படியா, சரி, அப்ப நான் போய் பார்க்கணுமா, இருங்க கேக்குறேன்னு அந்த பொண்ணு போன் பண்ணுது. லிப்ஸ்டிக் கூட அசையாம, உதடு கூட அசையாம கேக்குது. உடனே வந்து அவர் வந்து வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உங்களை வர சொல்றோன்னே இவர் நடந்து போறாரு. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எதுக்கு மேனேஜர் நம்மளை கூப்பிட்டுருப்பாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போறாரு. உள்ள போய் கதவை தட்டுறாரு. அந்த போர்டுல சந்திரசூடன் அப்படின்னு எழுதியிருக்கு. உள்ள போறாரு. அவர் உள்ள வர சொல்றாரு. சந்திரசூடனுக்கு நிர்மல் குமார் வயசுதான் இருக்கும், 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் உட்கார சொல்லி சேரை காட்டுறாரு. இவரும் போய் சேர்ல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவர் சொல்றாரு, நிர்மல் குமார், இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டியூட்டி இருக்கா? ஆமா சார், 2 பேர் வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கின ஒருத்தவங்க வீட்டுல வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கான், இப்போ என்னன்னு பாக்கணும். இன்னொருத்தவங்க வீட்டுல மல்டிபிள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்ப ஒரு மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சிருமா? மத்தியானத்துக்குள்ள முடியாது சார், சாயங்காலம் ஒரு 5 மணி ஆயிடும். என்ன சார் விஷயம் அப்படின்னு நிர்மல் குமார் கேட்கிறாரு சந்திரசூடன் கிட்ட. சந்திரசூடன் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க பங்களால வந்து ஏசி ப்ராப்ளமா இருக்கு, 2 ஏசியுமே, அதனால நீங்க வந்து சரி பார்த்து கொடுக்கணும், நீங்க தான் கரெக்டா பாப்பீங்க, அதனாலதான் கூப்பிடுறேன். சரி சார், நான் 5 மணிக்கு மேல வரேன், நீங்க வீட்டுல இருப்பீங்கல்ல? நான் வீட்டுல இருப்பேன், நான் சரி சார் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு வெளியில வராரு. வெளியில வந்தபோது டெலிபோன் ஆபரேட்டர்ல கூப்பிடுறாங்க. நீங்க உடனே வாங்க, இங்க வாங்க நிர்மல் குமார் கூப்பிடுறாங்க. நிர்மல் குமார் என்னன்னு கேட்கிறாரு. யாரோ ஒரு பொண்ணு பேசுறாங்க. பொண்ணா அப்படின்னு ஒரு போனை வாங்கி காதுல வைக்கிறாரு. பார்த்தா சந்திரா பேசுறாங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், நான் பக்கத்துல இருக்க டாக்டருக்கு சொல்லிருக்கேன், நீ உடனே கிளம்பி வான்னு. இவர் ஐயோ ஹார்ட் அட்டாக்கா, நான் இதோ உடனே கிளம்பி வரேன்னு போனை வச்சுட்டு கிளம்பி போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவேக் வந்து அந்த அந்த ரூமே சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ கோகுல்நாத் சொல்றாரு, இந்த கதவை உடைக்க சொல்லுங்க. சரி, 2 கான்ஸ்டபிள் கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க வேலை பாக்குற வாட்ச்மேன் யாருங்கிறாங்க. அப்ப வாட்ச்மேன் ராமசாமி அங்க வரோம். அப்ப வந்து இவர் கேட்கிறார், விவேக் எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? 10 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த பார்க்கும் இந்த ரூமும் உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா? சாவி உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா, சாவி என்கிட்ட தான் இருக்கு. இங்க ஒருத்தனை கொலை பண்ணி தொங்க போட்டிருக்காங்க, நீங்க வந்து எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒரு 3 நாளா ஊர்ல இல்லைங்க, 3-4 நாளா என் பொண்ணு வீட்டுல வந்து ஏதோ விசேஷம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். என்னுடைய மச்சான் சண்முகத்திற்கு தான் சாவியை கொடுத்துட்டு போனேன். குடிகார பையன் எங்க போனானே தெரியல. எப்ப நீங்க இந்த பாடியை பாத்தீங்க? நான் காத்தால 5 மணிக்கு வந்தேன், பார்க் திறந்து கிடந்துச்சு. அப்புறம் ரூம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்க வந்தா ரூம் பூட்டி இருந்துச்சு. ரொம்ப நேரம் கதவை உடைச்சேன், யாருமே உள்ள சத்தம் இல்ல. இந்த ஓட்ட வழியா பார்த்த போது ஒருத்தர் தூக்குல தொங்குன மாதிரி தெரிஞ்சுச்சு. பக்கத்துல இருக்க ஐஸ் ஃபேக்டரிக்கு ஓடி போய் அங்கே போன் பண்ணி அங்கேருந்து வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன், போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றேன். சரி, உன்னுடைய அவன் வந்து உனக்கு மச்சானா அப்படின்னு. ஆமா, என் மச்சான், அவனுடைய அக்காவை தான் நான் கட்டியிருக்கேன். அவன் எங்க? அவன் வீட்டுலதான் கிடப்பேன், குடிகார பையன் அப்படின்னு அவன் திட்டினோடனே போய் நீ அவனை கூட்டிட்டு வரியா அப்படின்னு இவர் கேட்கிறாரு விவேக். உடனே சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறேன்.
கிளம்பி போனதுக்கு அப்புறமாட்டி அந்த கான்ஸ்டபிள் வராரு, சார் கதவை உடைச்சிட்டோம், பாடி வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு, இறந்து ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறோம், நீங்க வந்து எதுவும் மூக மூடிக்கிட்டே வாங்க, பயங்கரமா நாத்து அடிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே வந்து சரின்னு இவங்க என்ன பண்றாங்க, கச்சீஃப் எடுத்து மூக்குல கட்டிக்கிட்டு விவேக்கும் கோகுல்நாத்தும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போனா அவர் பாடியை கீழே இறக்கி வச்சிருக்காங்க. அவருடைய சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் ரொம்ப பாடி பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு. அந்த கச்சீஃபுக்கு மேல அந்த நாத்தம் வருது. அப்ப அவர் சொல்றாரு விவேக், கான்ஸ்டபிள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லி ஃபார்மல் இன்வாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விவேக் சொல்றாரு கோகுல்நாத். கோகுல்நாத் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் விவேக் சொல்றாரு, யாராவது ஒரு காப்பை விட்டு இவரோட பேண்ட் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே கையை விட்டு செக் பண்றாரு அந்த போலீஸ் வந்து, ஒரு கச்சீவை வச்சு கையை விட்டு செக் பண்றாரு. ஒரு பர்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அந்த பர்ஸோட லெதர் பாத்தீங்கன்னா நல்லா உயர்தர லெதரா இருக்கு. அந்த பர்ஸை வந்து விவேக் திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்தா முதல் ஏரியால வந்து ஒரு நஞ்சு போன 10 ரூபா நோட்டு இருக்கு. 2வது ஏரியால ஒண்ணுமே இல்ல. 3வது ஏரியால வந்து ஒரு கார்டு, ஒரு விசிட்டிங் கார்டு ஒண்ணு கிடைக்குது. ஒரு சத்திரமான விசிட்டிங் கார்டா இருக்கு. அதை எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு விவேக். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாட்டியா பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க டிவிஎஸ் மொபட்டுக்கு அப்போ ஒரு பின்னாடி ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த கார் வந்து டால்பின் கார், அது சின்ன வெள்ளை கலர் காரா வந்து நிக்குது. அதுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் இறங்குறாங்க. அவங்க 3 பேரும் ஏய் நாட்டியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தி சுடிதார் போட்டிருக்கா, ஒருத்தி சல்வார் கமீஸ் போட்டிருக்கா, ஒருத்தி போனா போட்டோன்னு புடவை கட்டியிருக்கா. இவ பாத்துறா நாட்டியா, இருங்க வரேன் அப்படிங்கிற. ஆமா நீ பணம் கட்டிட்டு வாங்குறாங்க. இவ பெட்ரோலை போட்டுட்டு பணத்தை பே பண்ணிட்டு வரா. என்னடி சனியங்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. காலேஜுக்கு போலியாங்கிற. காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம், எங்களுக்கு ஒரு கேசட் கிடைச்சிருக்கு, செக்ஸ் ப்ளூ பிலிம், இந்த படத்தை வந்து நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க 3 பேர். இவன் சொல்றா, எனக்கு காலேஜுக்கு போகணும், இன்னைக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு, அந்த ப்ரொஃபசர் வேற அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க, ஐயோ நான் வரமாட்டேன் அப்படிங்கிறா. இன்னைக்கு மட்டும்தான் இந்த கேசட் என்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வாங்கிட்டு போய், பாய் ஃப்ரெண்டா அப்படின்பா. இந்த ராகினின்னு ஒருத்தி புடவை கட்டிருக்காள், அவ பேர் ராகினி. அவ சொல்லுவா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு டேனி, அவன் தான் இந்த கேசட்டை கொடுத்தான், ரொம்ப நல்லா இருக்கா, இந்த கேசட்டை பார்த்துட்டு கொடுக்க சொன்னான் அப்படின்னோட, நாங்கெல்லாம் போய் பார்க்க போறோம். எங்கடி போய் பாப்பீங்க அப்படின்னோட, நாங்க ராகினி எங்க வீட்டுல தாண்டி பாப்போங்கிறா ராகினி. உங்க அம்மா வீட்டுல இல்லையா? எங்க அம்மா வந்து ஒரு வளகாப்புன்னு ஊருக்கு போயிருக்காங்க. அப்பா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாரு, அதுக்குள்ள இந்த படத்தை பாத்துடலாம், நீ வரியா இல்லையா நாட்டியா சொல்லு அப்படின்னோட, அவ ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படிங்கிறா. நாங்க 3 பேர் கார்ல போறோம், நீ பின்னாடியே மொபைட்ல வான்னு இவங்க 3 பேரும் கார்ல கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போன உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல யாருமே இல்ல. மேல மாடிக்கு போயிட்டு அந்த ரூம் நல்லா ஜன்னல் எல்லாம் கவர் பண்ணி அந்த கேசட்டை உள்ள போடுறாங்க. உள்ள போட்டு ஒரு 90 நிமிஷம் அந்த படத்தை பார்த்திருக்காங்க. அப்ப கீழே ஒரு காலிங் பெல் அடிக்குது. பயந்து போயிடுறாங்க. ராகினி வந்து அந்த கேசட்டை வெளியே எடுத்து வைனிக்கிடி, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன்னு கீழே இறங்கி ஓடுறான். ஓடி போய் கதவை திறக்கிறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவேக் வந்து அந்த விசிட்டிங் கார்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த விசிட்டிங் கார்டுல ஏதோ ஒரு அட்ரஸ் சின்ன சின்ன எழுத்துக்கள்ல எழுதிருக்கு. அது விவேக் கண்ணுக்கே தெரியல, உத்து பார்த்து படிக்கிறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நம்பர் 745 தின்பூர்த்தி நகர், 8th கிராஸ், பெல்லாரி. பெல்லாரின்னா ஆந்திரா தானே அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து கோகுல்நாத், ஆமா அது ஆந்திரா தான் அப்படிங்கிறாரு. இது அவன் ஆந்திரால சாக வேண்டியவன் இங்கே வந்து செத்து போயிருக்கேன், நம்ம தலையில வந்து இந்த கேஸ் விழுந்திருக்கு அப்படின்னு விவேக் புலம்புறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கு ஒரு டீ கடை இருக்கு. வெளியே வராரு அந்த ரூமை விட்டு. அந்த டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில போய் உட்காந்து 2 டீ சொல்றாரு. அந்த நாயர் வந்து உடனே அந்த கிளாஸ் எல்லாம் கழுவி டீ போடுறாரு. அப்ப விவேக் கேட்கிறாரு, இந்த ராமசாமி வாட்ச்மேன் எப்படி அப்படிங்கிறாரு. அந்த ஆள் ஒரு மோசமான ஆளுங்க. நைட் ஆனா இந்த பார்க்ல ஜோடி ஜோடியா வரவங்களுக்கு இந்த ரூமை வந்து அவன் இது மாதிரி வாடகைக்கு விடுவான். இங்க ஒரு தப்பான வேலையெல்லாம் நடக்கும். இங்க ஒருத்தி வேலை பாக்குறா சுப்பம்மான்னு, அவளும் வந்து அது மாதிரி வேலை பாக்குறவ தான், புல்லெல்லாம் புடுங்கி போட வருவா இங்க அப்படின்னு. அது என்ன ஃபேக்டரி அப்படின்னு விவேக் கேட்கிறான். அது ஒரு ஐஸ் ஃபேக்டரி, ஒரு சேட்டு வச்சு நடத்துறாரு. நல்ல வெயில் காலத்துல பயங்கரமா போகும் அந்த ஐஸ் ஃபேக்டரி. இப்ப எல்லாம் குளிர்காலத்துல எல்லாம் என்ன ஆகும், பெருசா போகாது. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆள் வந்து அந்த ஐஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பார். ஐஸ் எல்லாம் வந்து ஐஸ் ஃபேக்டரிக்கு வந்துட்டு போவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. அப்ப கொஞ்சம் தூரத்துல இந்த சுப்பம்மா வரா. உடனே இந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, அது வரா பாருங்க, அவதான் சுப்பம்மானோடனே கோகுல்நாத் அவளை கூப்பிடுறான். ஒரு போலீஸ்னு பார்த்தோன்னே அவ வரா. அவ தூரத்துல இருந்து வரா. அவ கண்ணுல கண்மை போட்டிருக்கா. பாக்குறதுக்கு இந்த தொழில் பண்ற மாதிரிதான் இருக்கா. ஒரு மாதிரி டார்க் கலர் பிளவுஸும் ஒரு வெளுத்து போன சீலையும் கட்டியிருக்கா. இவங்களை பார்த்த உடனே பவியமா வந்து நிக்கிறா. உள்ள ஒருத்தர் செத்து போயிருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, இல்லையா தெரியாது, போய் பாத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நான் பாத்துட்டு வரேன்னு உள்ள போறா. உள்ள போயிட்டு வெளியே வந்து பாத்தியான்னு கேட்டா, பார்த்தேன் எனக்கு தெரியுங்கிறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
நிர்மல்குமார் வந்து பதட்டமா வெளியில வரான், ஆட்டோ பிடிக்க போறான். அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மங்களேஸ்வரி முன்னாடி வராங்க. வந்த உடனே என்னாச்சு, என்ன சார், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். அப்படியா, நானும் வரட்டுமா அப்படின்னு உடனே சரி வாங்க, 2 பேரும் ஆட்டோ பிடிச்சு போறாங்க. அதான் முதல் தடவை அவங்க ஆட்டோல வெளியில போறது. ஒண்ணுமே பேசல, அவன் கொஞ்சம் பதட்டமா இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. வீட்டு வாசல்ல போய் ஆட்டோ போய் நிக்குது. கீழே இறங்குறாங்க. இறங்குன உடனே அந்த பொண்ணு சந்திரா ஓடியாருது. அப்பாக்கு அந்த டாக்டர் வந்து ஊசி போட்டு போயிட்டாரு, அப்பா உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல இந்த பொண்ணு நிக்குது. அப்பாவை உடம்பு சரியில்லாத தாண்டியும் அந்த பொண்ணு யாருன்னு சந்திராக்கு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கு உள்ள. அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நிர்மல்குமார், வாங்கப்பா கிளம்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். இல்லப்பா நீங்க வாங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா நீங்க ஹார்ட் அட்டாக்டா இப்படி, இல்ல அவர் ஊசி போட்டாரு, நீ பயப்படாத. அப்பவே நான் சந்திராட்ட சொன்னேன் எனக்கு போன் பண்ண வேண்டான்னு, உன்னைய நான் அவன் கேட்கல அப்படின்னோடனே இந்த பொண்ணு வந்து உட்காரு. இந்த பொண்ணு யாருன்னு, இந்த பொண்ணு ஆபீஸ்ல வேலை பாக்குது, இந்த மாதிரி உங்க பேர் மங்களேஸ்வரி அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அவர் சொல்றாரு சந்திராவை பார்த்து, ஏன் சந்திரா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, காபி போட்டு தர மாட்டியா? அந்த பொண்ணு காபி போட போகுது, இவ வந்து வெளில வேண்டான்னு சொல்லி இவ்வளவு உள்ள, என்னமோ சொந்த வீடு மாதிரி இவ்வளவு உள்ள போயிடுறா மங்களேஸ்வரி. அப்ப நிர்மல்குமார் அப்பா சொல்றாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, நீ லவ் பண்றீல்ல இந்த பொண்ணை? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன், நல்லா தாராளமா நீ லவ் பண்ணலாம், இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கா, என்ன வேலை பார்க்கணும்னு? அந்த பொண்ணு பிஏ படிச்சிருக்கு. அந்த பொண்ணு என்ன வேலை பாக்குது, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி போன் எல்லாம் துடைக்குது. தெரியலப்பா ஏன் இந்த வேலை பாக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகினி போய் கதவை திறக்கிறா. பார்த்தா ராகினியோட அப்பா வந்து நிக்கிறாரு. என்னப்பா இந்நேரத்துல இங்க வந்துட்டு, நீ என்னம்மா காலேஜுக்கு போலையா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இல்ல காலேஜ் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, காலேஜ்ல லீவ் விட்டாங்க, அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுல படம் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னோட, நீங்க என்னப்பா இங்க வந்திருக்கணும்னு. இல்ல நான் ஆபீஸ்ல இருந்தேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வேர்த்து வேர்த்து கொட்டுச்சு, அதனால நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனா கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னோடனே, அப்படியா சரிப்பா, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, நீங்க படம் பாக்குறேன் நீங்களா, நானும் வந்து படம் பாக்குறேன் அப்படிங்கிறாரு அவரு. இந்த பொண்ணு ஷாக் ஆகி, இல்லப்பா நான் படம் பார்க்க உங்களை, நீங்க வர வேண்டாப்பா, ஏன்னா வந்து அது ஹாரர் படம், உங்களுக்கு தான் ஹாரர் படம்னா பயமாச்சு, நீங்க போய் படுத்துக்கோங்க, நாங்க வந்து சாப்பிடும் போது கூப்பிடுங்க, நீங்க மேல வர வேண்டாம், குரல் கொடுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படியான்னு சொல்லி அவர் போய் படுக்க போயிடுறாரு. இவன் மேல ஏறி வரா. அவங்க எல்லாம் கேக்குறாங்க யாரடி என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அப்ப இவ சொல்றா, இந்த மாதிரி எங்க அப்பா தான், அவர் போய் தூங்க போயிட்டாரு, அவர் உடம்பு சரியில்லையா. சரி வாங்க நம்ம படம் பார்ப்போம்னே. நாட்டியா பயப்படுறா, நான் வரமாட்டேன், நான் படம் பார்க்க மாட்டேன், உங்க அப்பா திடீர்னு வந்து ஓட்ட வழியா பார்த்துட்டா நம்மள தப்பா நினைப்பாரு, எங்க வீட்டுல தெரிஞ்சிரும் அப்படிங்கிறா. அப்ப நாட்டியா நீ என்ன சொல்ற, உன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஏன் வீட்டுக்கா அப்படிங்கிறா. உனக்கு தான் அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தானே, அவர் ஒன்னும் சாயங்காலம் தானே வருவாரு, அதுக்குள்ள இந்த படத்தை பார்த்துடலாம், இந்த படமே 3 மணி நேரம் தான், தாராளமா பார்த்துடலாம் அப்படின்னோடனே அவ சரி வாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவேக் வந்து அந்த விவேக் வந்து அந்த சுபமாட்ட போய் பாத்துட்டு வர சொன்னால, அவ பாத்துட்டு வந்து தெரியுங்கிறாள். அப்பா விவேக் கேட்கிறான், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். சார் நான் தொழில் பண்றவ, இந்த பார்க்ல வந்து புல்லு புடுங்கி போட்டுட்டு சாயங்காலம் யாராவது கிராக்கி வந்தா நான் கூட்டிட்டு போவேன். அப்படி போகும்போது என்ன ஆச்சு, ஒரு நாள் 3 நாள் முன்னாடி இந்த ஆளை நான் இங்க பார்த்தேன், உட்கார்ந்து இருந்தான், நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், பார்க்க கொஞ்சம் பணக்கார மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு அவ சொல்றா. சரி அவ வந்து அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்ட, நீ போய் அவட்ட பேசுறியா, சூட்கேஸ் ஏதாவது கொண்டு வந்தானா? சூட்கேஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரல, நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வரியான்னு, என்ன சீப்போன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் சண்முகம் தான் அவன்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். சண்முகம் வந்து குடிக்கிறதுக்காக காசு வாங்குறதுக்காக என்ன வேணா பண்ணுவான், அவன் தான் பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள அந்த ஆளை பார்க்கவே இல்லை, இப்பதான் நான் வரேன் 3 நாள் கழிச்சு, ராமசாமி வாட்ச்மேன் வந்திருப்பாரு, அவரை பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு போறான்னு இப்பதான் நான் வரேன், 3 நாளா நான் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ரிச்சால அந்த ராமசாமி வந்து சண்முகத்தை கூட்டிட்டு வரான். சண்முகம் தள்ளாடிக்கிட்டு வந்து நிக்கிறான், தண்ணி அடிச்ச மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாட்டியா வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. நாட்டியா வீட்டுல எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நாட்டியா வீட்டுல சமைக்கிற அம்மாவும், அம்மா நான் சமைச்சிட்டேன் நான் கிளம்புறேன்னு அவரும் போயிடுறா. நாட்டியா அந்த எண்ணத்திலேயே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. அப்ப நாட்டியாவோட அண்ணனும் இன்னும் வரலேன்னு அவ யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வருது. அண்ணன் சொல்றான், இந்த மாதிரி திருப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான் ப்ளூ மவுண்டன்ல, அவனை கூட்டிக்கிட்டு நான் வந்து ஏதோ அவன் டைப்ரைட்டிங் பாக்கணுமா மிஷினா, அதை பாக்குறதுக்காக வாங்கி கொடுக்க கூட்டு போறேன், நான் வந்து சாப்பிட்டு அங்கேயே வந்துருவேமா, அவனோட பேசணும், நாங்க அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறோம், நீ சாப்பிட்டு படு அப்படின்னு. என்னென்ன நீ வரமாட்டியா, நான் கொஞ்சம் லேட்டா வருவேன், 9 மணிக்கு மேல வந்துருவேன் அப்படின்னா அவர் சரின்னு சொல்லிட்டு போனை வைக்க போகும்போது அவங்க அண்ணன் சொல்றாரு, நிர்மல்னு ஒருத்தன் வருவான் நம்ம ஆபீஸ்ல இருந்து, நம்ம 2 ஏசி ரிப்பேரா இருக்குல்ல,
அவன் வந்து சரி பார்த்து கொடுப்பான். அதை மட்டும் முடிச்சுட்டு போய் படுத்துக்கோ. சரி சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிக்குது, திறக்கிறான். இந்த மாதிரி நிர்மல்குமார் வந்து நிக்கிறான். அவன் என்ன பார்க்க வேற அழகா இருக்கானா, இவளுக்கு வேற ஒரு மாதிரி அந்த எண்ணங்கள் ஓடுதா, உள்ள வர சொல்றான். உடனே அவர் கேக்குறாரு, உங்க அண்ணன் இல்லையா? இல்ல, எங்க அண்ணன் வந்து இன்னும் வரல, வெளியில போயிருக்காரு. ஓ அப்படியா, நான் வேணா நாளைக்கு வரட்டுமா? இல்ல இல்ல, நீங்க வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போங்க. நீங்க யாரு? நான் தங்கச்சி. ஓ, நான் பார்த்ததே இல்லை, நான் ஆபீஸ்க்கு வந்தது இல்லை அப்படின்னு அவ சொல்றான். சொன்ன உடனே அவ வந்து ரொம்ப மல்லுக்கட்டுறா. எனக்கு என்னோட ஏசியாவது ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க, அப்புறம் மேல இருக்க ஏசியை பாத்துக்கலாம், நாளைக்கு வந்து பாத்துக்கோங்க, என்னால ஏசி இல்லாம தூங்க முடியும்னே. அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, இவங்க அண்ணனும் இல்லாம எப்படிடா உள்ள போறதுன்னு. சரி பரவாயில்ல, ரிப்பேர் பண்ணிடலாம். அவன் மேல ஏறி ஏசியை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு கட்டில வந்து உட்காந்து கொஞ்சம் ட்ரெஸ் விலக்கி வச்சிருக்கு. உடனே அவன் அதை பாத்துறான். பார்த்து இறங்கி, என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு டூல்ஸ் எல்லாம் டூல்ஸ் பையெல்லாம் சொல்லுவா சார். டூல்ஸ் பையெல்லாம் எடுக்கிறான். டூல்ஸ் பையெல்லாம் எடுத்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, அதெல்லாம் நீ கிளம்ப கூடாது அப்படின்னு அதோடைய பிளவுஸை கிழிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, தலையை விரிச்சு போட்டுருது. இப்ப நீங்க இருந்து வெளியில போனீங்கன்னா நான் வந்து நீதான் என்ன ஏதோ பண்ணிட்டேன்னு வெளியே போய் கத்துவேன். உடனே எல்லாரும் வந்துருவாங்க. மரியாதையா நான் சொல்றதை செய் அப்படிங்கிற. அவன் சொல்றான், நான் உங்க உப்பு சாப்பிட்டுருக்கேன், என்னால தப்பு பண்ண முடியாது, என்ன விட்டுருங்கிறான். அதெல்லாம் என்ன, நீ வேலை பாக்குற, அதனால உனக்கு நாங்க காசு தரோம், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறான். இதெல்லாம் தப்புன்னா நம்மளே பிறந்திருக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு அவனை கன்வின்ஸ் பண்ணுது. அவன் வேற வழி இல்லாம உட்கார்ந்துருக்கான். அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து அவனோட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணுது. அப்ப பார்த்து வெளியில வாசல் கதவு திறந்தே இருக்கு, உள்ள வந்து மூடல, திறந்தே இருக்கு. அவங்க அண்ணன் வரதை இந்த பொண்ணு பாத்துருது. வந்து பார்த்தோன்னே என்ன பண்ணுது, வெளியே ஓடியாந்து நிர்மல் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி அவன் மேல போட்டுருது. அவன் இல்ல சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றான். அவன் கேட்கவே இல்லாம அந்த சந்திரசூடன் அந்த நிர்மல்குமாரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். நிர்மல்குமார் வந்து ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். நாட்டியா சொல்ற, அண்ணா இங்க பாரு நிர்மல்குமார் என்ன ஆச்சுன்னு போய் கிட்ட போய் பாக்குறான். நிர்மல்குமார் செத்து கிடக்குறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட இந்த இது வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்றாரு, இது வந்து தற்கொலை தான், கொலை கிடையாது. ஏன்னா அவன் தூக்கு கயிறு மாட்டும் போது அந்த கயிறு பட்டு தான் செத்துருக்கான், அவன் வேற ரத்த காயம் இல்ல, அவனுக்கு பாய்சன் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப வந்து விவேக் சொல்றான், தற்கொலையா இருந்தா இவன் தொங்கும் போது கீழே 1.5 ஸ்டூல் இருந்திருக்கணும்ல, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே, இது எப்படி தற்கொலைன்னு ஒத்துக்க முடியும்? கொலைனாலும் அவன் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது, அந்த கதவு மூடி இருக்கு, அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த தற்கொலை தான். நீங்க தான் ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல போய் விசாரிங்க. ஆமா, அதுக்குதான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரசூடன் நாட்டியாவும் அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவ பயங்கரமா அழுகுறா. என்னென்ன, அவனை கொன்னுட்டா, இப்படி அவன் பண்ண தப்புக்கு இது அவனுக்கு வேணும் தான், நீ ஏன் கவலைப்படுற, இவன் பாடியை நான் டிஸ்போஸ் பண்றதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படுறதுன்னு அவன் சோஃபால போய் உட்காடுறான். அவனுக்கும் ஆனா உள்ள படபடப்பா தான் இருக்கு. ஆனா அது வெளியே காட்டிக்கல. தங்கச்சி வேற பயங்கரமா அழுகுறான். அப்ப பார்த்து ஒரு போன் வருது, அதை வந்து நாட்டியா எடுக்கிறான். இந்த மாதிரி வந்து நிர்மல்குமார் இருக்காங்களான்னு கேக்குறாங்கிறான். உடனே இவன் வாங்கி போனை காதுல வைக்கிறான். நான் சந்திரா பேசுறேன், அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஜிஹெச் கொண்டு போயிட்டு இருக்கோம், அண்ணன் வந்து அங்க வரதாதான் போன்ல சொன்னுச்சு. இல்லையம்மா, யாரும் இங்க வரல, நானும் நிர்மலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ வரலையா, அண்ணன் வந்தா சொல்லிருங்க அப்படிங்கிறான். அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே நான் சொல்லிடுறேன், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. வச்ச உடனே இந்த பொண்ணு சொல்லுது, என்னன்னே உனக்கு பதட்டமே இல்லையா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, லேட்டா நைட் இருட்டான அப்புறம் நான் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ண பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க விவேக்கும் கோகுல்நாத்தும் கிளம்பி பெல்லாரி போறாங்க. பெல்லாரியில வந்து ஒரு ஹவுசிங் போர்ட் வீடு மாதிரி இருக்கு. இவங்க சைக்கிள் ரிக்ஷால போய் சைக்கிள் ரிக்ஷா நிறுத்தி இறங்குறாங்க. அந்த வீட்டு வாசல்ல ஒரு சின்ன குழந்தை உள்ள ஓடி போய் அவங்க அம்மாவை கூப்பிடுது. அவங்க அம்மா ஒல்லியா உயரமா மாநிறமா ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன வேணும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரோம், இளங்கோ இருக்காரா அப்படின்னு. இருக்காரு, உள்ளதான் இருக்காரு, வாங்க அப்படின்னு. அவங்க உள்ள போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த தண்ணி கொடுக்குது, இவங்க வாங்கி குடிச்சிட்டு, உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காரு அப்படின்னு. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு அப்படின்னு. உங்க ஹஸ்பண்ட் போட்டோவை காட்டுக்கணும்னு அவங்க போட்டோவை காட்டுறாங்க. அப்ப பார்த்தா அந்த செத்து போனாலும் இளங்கோவும் ஒரே ஆள் கிடையாதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த ஆளும் சாகலன்னா யாரு செத்தான் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இளங்கோ வரான். வந்து இவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து நான் என் பேரு விவேக், இவர் கோகுல்நாத், இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, இந்த போட்டோ பாருங்க. அவன் போட்டோ வாங்கி பாக்குறான். என்ன சார் இவருக்கு இறந்து இப்படி காட்டுறீங்க, இந்த போட்டோல ஒண்ணுமே சரியா தெரியலையே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இவருடைய பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ்ல உங்க விசிட்டிங் கார்டு இருந்துச்சு,
ஏன் விசிட்டிங் கார்டா? ஆமா, இவர் எங்கேயாவது பார்த்தமா ஞாபகம் இருக்கா? இல்ல சார், என் விசிட்டிங் கார்டு நான் இப்பதான் ஒரு 15 நாள் முன்னாடி தான் அடிச்சேன். சில பேர்ட்ட கொடுத்துருக்கேன், எனக்கு யாருன்னு தெரியலையே. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா எங்களுக்கு யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரி சார், எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க சரி அப்படின்ட்டு ஒரு சோகமா அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில வராங்க. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரசூடன் வந்து அந்த பாடி எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு நல்லா ஒரு நைட்டு 12 மணி ஆயிடுது. ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக்கு கிளம்பி போறாரு. அது அவுட்டர்ல இருக்கு, அங்க கிளம்பி போறாரு. போய் பாக்குறாரு, அந்த இடத்துல காரை ஒரு மரத்துக்கிட்ட ஓரமா பார்க் பண்ணிட்டு யாரும் வராங்களா இல்லையான்னு கொஞ்ச நேரம் நோட்டை விட்டுட்டு அந்த பாடியை இழுத்துட்டு வந்து ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்ல திருப்பி வந்து ஏறும்போதுதான் ஒரு மூச்சே விடுறாரு. அப்பாடா, நம்ம பாடியை போட்டுட்டோம், நீ ட்ரெயின் வந்து ஏறிடும், நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் விவேக்கும் கோகுல்நாத்தும் பெல்லாரில இருந்து கிளம்பி கோவை எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது கோகுல்நாத் சொல்றாரு, நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ கேஸ பார்த்திருக்கேன் விவேக், இந்த மாதிரி கன்ஃபியூஷனா ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல. யார் செத்தானே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவங்க வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க, B2 போலீஸ் ஸ்டேஷன். அப்போ ஒரு போன் அடிக்குது, பெல்லாரில இருந்து கால் சார்னோடனே விவேக் ஒரு ஆர்வமா அந்த போனை போய் எடுத்து காதுல வைக்கிறான். சொல்லுங்க, நான் தான் விவேக், நான் வந்து உங்களை பார்த்தேன்ல. ஆமாமா சார், எனக்கு அந்த போட்டோவை நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து 23ஆம் தேதி ப்ளூ மவுண்டன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப சோகமா இருந்தாரு. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்த்தேன், அவர் எதுவுமே பேசல. ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேர் என்ன? அவர் பேர்லாம் எனக்கு தெரியல சார். சரி, நீங்க எந்த கோச்ல வந்தீங்க? நான் கோச்ல வந்தேன். உங்களுடைய கம்பார்ட்மெண்ட் எது? கம்பார்ட்மெண்ட் கோச். ஆனா என்னோட சீட் நம்பர்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் சீட் நம்பர்லாம் சரி. உங்க சீட் வந்து ஃப்ரண்ட்ல வந்துச்சா பேக்ல வந்துச்சா? என் சீட்டு வந்து பேக்ல இருந்துச்சு. சரி, அதை நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். என்ன நாள் போனீங்க? தேர்ஸ்டே. சரி, இந்த டீடைல்ஸ் போதும். வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் தான் எங்களுக்கு போன் பண்ணுங்க. சரி சார், நான் தான் அவர்கிட்ட என் கார்டை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் பேர் கூட சொல்ல, ஆனா ரொம்ப சோகமா இருந்தாரு. சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விவேக் போன் வச்சிடறாரு. வீட்டுக்கு சந்திரசூடன் வந்துடுறான் நைட்டு. அடுத்த நாள் காத்தால பேப்பர் எடுத்து பிடிச்சு படிக்கிறான். பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வருது. அப்ப இந்த பொண்ணு கேக்குது, என்னென்ன பேப்பர் படிச்சுட்டு இருக்க கேஷுவலா, உனக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த நியூஸ்ல வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு, ட்ரெயின் ட்ராக்ல ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி கிடந்துச்சு, முகம் செஞ்சது போச்சு பாத்தியா? அவன் அவன் பாடியை நான் தான் போட்டேன், அவன் முகம் இப்படி ஆயிடுச்சு, இனிமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, கேஸ மூடிடுவாங்க, அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்பாடா அப்படின்னு அவன் நிம்மதியா இருக்கும்போது ஒரு போன் அடிக்குது. எடுத்து இவன் காதுக்கு வைக்கிறான். பார்த்தா அந்த பக்கம் சந்திரா பேசுறாங்க. இது மாதிரி எங்க அண்ணன் நிர்மல் குமார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், GHல. அவன் வந்து வேலைக்கு வரமாட்டாரு, அதை இன்ஃபார்ம் பண்ணதான் நான் கூப்பிட்டேன். உங்க அண்ணன் நிர்மல் குமாரா? என்னாச்சு? யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க போல, ரயில்வே ட்ராக்ல கடந்துதான் கொண்டாந்து ஒருத்தங்க யாரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க வந்து அந்த எங்க அண்ணன் பேண்ட் பாக்கெட்ல எங்க டீடைல்ஸ் இருந்திருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சு நாங்க இப்பதான் இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம், நான் சொல்லதான் கூப்பிட்டு நாங்க கிளம்பி வரோம் அப்படின்னு போனை வச்சு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சந்திரசூடன் வந்து நாட்டியாட சொன்ன. நாட்டியா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இவன் கண்ணை முழிச்சு நம்மளதான் சொல்லுவான், நான் போலீஸ் புடிச்சிடும் நம்மள அப்படிங்கிறான். நீ கவலையப்படாத, நம்ம கிளம்பி GHக்கு போவோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, பணம் எவ்வளவு தூரம் வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லி அவன் காரை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கிங் ஸ்டேஷனுக்கு கிளம்பி இவங்க போறாங்க. போன உடனே அங்கே வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த இந்த ஆள் யாருன்னு செக் பண்ண சொல்றாங்க. அந்த ஆள் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த டீடைல்ஸ. வியாழக்கிழமை இது மாதிரி வந்து 23ஆம் தேதி அந்த டீடைல்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சந்திரசூடன் வந்து காரை எடுத்துக்கிட்டு நாட்டியாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப வந்து சிக்னல்ல நிக்கிறான். அப்ப அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்ப நடுவுல ஒரு ஆள் வந்து லிப்ட் கேட்கிறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து சாந்தி தேட்டர்ல இறக்கிட முடியுமாங்கிறான். சந்திரசூடன் வந்து போடா பேசாம அப்படின்னோடனே அவன் ரொம்ப கெஞ்சுறான். அப்ப வந்து இவர் நாட்டியா சொல்றா, போற வழிதானே அண்ணா, இறக்கி விடுவோன்னு அவனை பின்னாடி ஏற சொல்றாங்க. அவன் ஏறி உட்காரான். சிக்ல இருந்து கார் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை அவன் கண் எடுத்து சந்திரசூடன் கழுது பின்னாடி வைக்கிறான். என்னடா, என்ன நீ யாருடான்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், என்ன நாட்டியா, என்ன தெரியலையா, நான் நாகினியோட லவ்வர், நீ என்ன பாத்திருக்க மாட்டேன், என் பேரு டேனி. ராகினி சொன்னா, நீ வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருக்குதா சொன்னா, அதனால்தான் நான் வந்து உன்னை கடத்திட்டு போறேன் அப்படின்னோடனே, நான் சொல்ற இடத்துக்கு காரை விடணும், ஒயிட் ஒயிட் ஹவுஸ் ரோடுக்கு நீங்க காரை விடுங்க அப்படின்னோடனே அவன் வந்து நான் போக மாட்டேங்கிறான், போடலாம் உன்னை சுட்டு கொள்ளுவேன்னோடனே அவன் சரின்னு காரை விடுறான். அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போகும்போது பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுல போன உடனே ஒரு கட்டல் ஒண்ணு போட்டிருக்கு, ஒரு கேமரா இருக்கு. இது என்னடா இடம் அப்படின்னு கேட்கிறோன்னே, இங்க நாங்க வீடியோ எடுப்போம், செக்ஸ் வீடியோ அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
பல்ராம் நாயக்கர் வந்து அந்த அவங்க கொடுத்த டீடைல்ஸை வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அட்ரஸ் எழுதி டீடைலா விவேக் கிட்ட கொடுக்குறாரு. அப்பதான் கோகுல்நாத் சிரிச்சுக்கிறாரு. அப்பா ஒரு வழியா டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம வந்து எப்படியாச்சும் அவரை போய் பார்த்து யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வீட்டுக்கு கூட்டு போறான்ல டேனி, அந்த வீட்டுல வந்து இவன் கத்துறான் சந்திரசூடன், என்னை விட்டு உன்னை கொன்னே போட்டுருவேன், நீ சும்மாரு, உன்னுடைய உன்னுடைய தங்கச்சிக்கு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இவளை வச்சு நாங்க செக்ஸ் வீடியோ எடுக்க போறோம், நீ உள்ள போய் தங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து போக மாட்டேன்னு சொல்லி அவன் மேல பாஞ்சு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்புறம் அவனை பிரிச்சு விளக்குறாங்க. அவன் சொல்றான், டேய் பரட்ட, நீ போயிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வா, அந்த இன்ஜெக்ஷனை போட்டு உன் கண்ணு முன்னாடியே நாங்க பண்றோம் பாருன்னு அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுக்க போறாங்க. சந்திரசூடன் பயங்கரமா கத்துறான். கத்துன உடனே இந்த பக்கம் நிர்மல்குமாரை காட்டுறாங்க. நிர்மல்குமார் கண்ணு முடிச்சிடறான். போலீஸ் கேக்குறாங்க, யாரு உன்னை இப்படி பண்ணாங்க? அவன் சொல்றான், இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல யாரு இப்படி என்ன பண்ணாங்கன்னு. ஏன்னா வந்து அது ஒரு இருட்டுல என்ன ஒரு தெருவுல வச்சு அடிச்சாங்க, பரிசு கேட்டாங்க, நான் தரமாட்டேன்னு, எனக்கு முகம் ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. உடனே அவங்க தங்கச்சி கேட்கிறா, என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா? இல்ல சுத்தமா ஞாபகம் இல்ல. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நாங்க உங்க உப்பை தின்றுருக்கேன் சார், உங்களையும் நான் உங்க தங்கச்சியும் மாட்டி கொடுக்க மாட்டேன், நான் செய்யாத தப்புக்கு என்னை இப்படி ஆக்கிட்டீங்க நீங்க, கடவுள் இருக்காரு அவர் பாத்துப்பாரு அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பங்களாக்கு போலீஸ் போயிருக்காங்க. அப்ப வந்து அங்கே விவேக்கும் கோகுல்நாத்தும் வராங்க. விவேக் வந்து உடனே கேட்கிறான், நீங்க கோகுல்நாத்தையும் விவேக்கையும் பார்த்துட்டு அந்த போலீஸ் வந்து சல்யூட் வைக்கிறாரு. உடனே வந்து விவேக் கேட்கிறான், நீங்க என்ன பண்றீங்க இங்க? இவர் இந்த இந்த பங்களா யாருது அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த பங்களா வந்து சந்திரசூடன் நாட்டியான்னு 2 பேருடையது, அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ். அவங்க 16ஆம் தேதி யாரோ கார்ல வந்து துப்பாக்கி முனையில இவங்களை புடிச்சிட்டு போய், அவன் பேரு டேனி, இந்த பொண்ணை வச்சு செக்ஸ் வீடியோ எடுக்க பார்த்திருக்கான். இவரு கத்தி சத்தம் போட்டது வெளியே கேட்டிருக்கு. வெளியே கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு வேற இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அது வெளியில கேட்டோடனே வெளியில ரோட்ல நடந்து போன ஒரு ஆளு போலீஸை கூட்டியாந்து அவங்களை புடிச்சிட்டாங்களா அப்படின்னு கோகுல்நாத் நடுவுல கேட்கிறாரு அவசரமா. அதுல 2 பேரை புடிச்சிட்டாங்க. பரட்டன்னு ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அப்பப்ப சிரிக்கிறா, அப்பப்ப அழுகுறா, கத்துறா. அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இத பார்த்த உடனே அந்த சோகத்துல சந்திரசூடன் வந்து கிளம்பி வெளியே போனவர் தான், வீட்டுக்கு திரும்பலன்னு அவர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க வந்து எங்களுக்கு சந்திரசூடன் போட்டோ காட்ட முடியும்னா அவர் உள்ள போயிட்டு ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாரு போலீஸ். அதை வாங்கி இவர் பார்த்துட்டு, ஓ இவர் தான் அந்த செத்து போன ஆள் தான் சந்திரசூடன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே இவர் போலீஸ்ல சொல்றாரு, விவேக் இந்த மாதிரி. அவர் போலீஸ் கேட்கிறாரு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க உட்காருங்க ஒரு நிமிஷம். இவங்க செத்த போட்டோ எல்லாம் காட்ட உடனே, ஐயோ இவர் இறந்துட்டாரா? ஆமா இறந்துட்டாரு, இவர் யாருன்னு தெரியாம தான் நாங்க தேடி அலைஞ்சோம், கடைசியா இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து, நான் எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க திருப்பியும் அந்த செத்து போன அந்த வாட்டர் டேங்க் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இவன் வந்து சூசைட் பண்ணா எதுவுமே இல்லாம எப்படி ஒருத்தன் சூசைட் பண்ணிருப்பான், இந்த ரூம்குள்ள ஸ்டூல்லாம் இல்லையேன்னு அந்த ரூமை திருப்பி சுத்தி பாக்குறாங்க. அந்த ரூம் அப்படியே அதே மாதிரிதான் இருக்கு. அந்த ராமசாமி கிழவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவன் முன்னாடி சொன்ன அதே கதையை ஓட்டுறான். இவங்க திருப்பி அதை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அங்க யாரோ ஒருத்தர் உட்காந்து இந்த மாதிரி உட்டை வந்து தேய்ச்சிக்கிட்டு ஐஸ் கட்டியோட சுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. இவன் கிளம்பி அந்த ஐஸ் ஃபேக்டரி கிட்ட போறான். அப்ப இவர் கேக்குறாரு, கோகுல்நாத் இப்ப எதுக்கு அங்கே போறீங்க விவேக், இருங்க வாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கும் போது விவேக் டவுல நின்னு கேட்கிறாரு. அவர் காலு கீழே அது கொஞ்சம் தண்ணி கரைஞ்சிச்சு, அது வந்து யூரின் தானா, அது டெஸ்ட்ல வந்துருச்சா, அதை நான் சொல்ல வந்துட்டேன், அது தண்ணி தானா அப்படின்னு இவர் கிட்ட போய், இந்த ஐஸ் ஃபேக்டரியில நீங்க டெய்லி வருவீங்களான்னு கேக்குறாரு. அந்த ஆளு, இல்லங்க வாரத்துல 2 நாள் வருவேன், உங்க பேரு? என் பேர் பாட்ஷா, இங்க ஒரு கொலை நடந்துச்சு. ஆமா தெரியுங்க, கேள்விப்பட்டேன். இந்த கொலை நடந்த அன்னைக்கு அதுக்கு முதலாம் ராத்திரி நீங்க இங்க இருந்தீங்களா? ஆமா இங்க நான் இருந்தேன். அப்ப உங்க ஐஸ் எல்லாம் கணக்கு கரெக்டா இருந்துச்சா? கணக்கு வந்து 1 மிஸ் ஆச்சு, நான் எண்ணி பார்த்துட்டு நான் தப்பா எண்ணி இருப்பணும்னு நினைச்சுக்கிட்டேன். சரி ஒரு சந்தேகம், அந்த ஐஸ் வந்து எவ்வளவு உயரம் இருக்கும்? 1.5 அடி இருக்குங்க. 1.5 அடி இருக்கும்னா அதுல ஒரு ஆள் ஏறி நிக்க முடியுமா? அகலம் எவ்வளவு இருக்கும்? அகலம் வந்து 1.5 இன்ச்சு கிட்ட இருக்கும். ஒரு ஆள் நல்லா ஏறி நிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். அவர் கையை குலுக்கிட்டு விவேக் திரும்பி பார்த்து கோகுல்நாத் புரியுதான்னு கேக்குறாரு. கோகுல்நாத் புரியுது விவேக் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறம் விவேக் ஒரு தடவை தெளிவா அதை சொல்றாரு. அது என்னன்னா, இங்க ஏதோ ஒரு ஐஸ சந்திரசூடன் அந்த ரூம்குள்ள எடுத்துட்டு போய் அது மேல ஏறி தூக்கு போட்டிருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த ஐஸ் வடிஞ்சு தண்ணியா இருக்கு. இதுதான் அந்த அந்த கதையோட
அந்த கதையை வந்து விவேக் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்ச உடனே இந்த கதை இவங்க 2 பேரும் யமஹா ஏறி கிளம்பி போறாங்க. அப்ப வந்து விவேக் சொல்றாரு, ஒரு வழியா கதையை நம்ம என்ன எப்படி கொலை நடந்துச்சுன்னு முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் கல்யாண வேலையை பார்க்கணும். தயவு செஞ்சு இன்னொரு தடவை கொலைன்னு காத்தால எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. உடனே அதுக்கு கோகுல்நாத் சொல்றாரு, பார்க்கலாம் விவேக் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. எதிர்லாம்